2022 செப்டம்பர் 2ஆம் தேதி ஐஎன்எஸ் விக்ராந்த்னு சொல்லப்படுற விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவோட கடல் படையில் சேர்க்கப்பட்டுச்சு. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த விமானம் தாங்கி கப்பல் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை இந்தியாவில் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் வெறும் 5 நாடுகள் மட்டும்தான் விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்குற திறன் படைச்ச நாடுகளாக இருந்துச்சு. இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்தை உருவாக்கி இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் விமானம் தாங்கி கப்பலை உருவாக்குற நாடாக மாறி இருக்கு. இந்தியாவுக்கு 3 பக்கமும் கடல் தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால இந்தியாவை யாராச்சும் தாக்கணும்னு நினைச்சா முதல்ல கடல் வழியா தாக்குறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே அதிகம். இதனால இந்தியாவோட கடல் பகுதிகளை பாதுகாக்க பல கப்பல்களை இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கு. 1997க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யான்னு சொல்லப்படுற ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின விமானம் தாங்கி கப்பலை பயன்படுத்திட்டு இருந்துச்சு. அது கூடவே ஐஎன்எஸ் விக்ராந்த்னு சொல்லப்படுற 1957 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின இன்னொரு விமானம் தாங்கி கப்பலையும் பயன்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஐஎன்எஸ் விக்ராந்த் 1997 சில பிரச்சனைகள் காரணமாக டீகமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அதாவது நேவியோட யூஸ்ல இருந்து நிறுத்தப்பட்டுச்சு. இந்தியாவோட பறந்து விரிஞ்ச கடல் பகுதிகளை பாதுகாக்க கண்டிப்பா இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் வேணும்ன்ற நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால 1999 இந்தியா உள்நாட்டிலேயே ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்க பிளான் பண்ணி 2022 ஐஎன்எஸ் விக்ராந்த் உருவாக்கப்பட்டு இந்தியன் நேவியில இணைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 262 மீட்டர் நீளம், 62 மீட்டர் அகலம், 59 மீட்டர் உயரத்தோட இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலை உருவாக்குறதுக்கான வேலைகளை 2009 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 வருஷங்கள்ல இந்தியா இந்த கப்பலை உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்கு. இந்த கப்பலை கட்ட 20,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கணும். 15,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த கப்பலை உருவாக்குறதுக்கான பணிகளில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க. சாதாரணமா அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள் ஒரு விமானம் தாங்கி கப்பலை 8 இருந்து 10 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கும். விமானம் தாங்கி கப்பலை பண்றதுல அனுபவம் இருக்க அவங்க 10 வருஷத்துல பண்றத எந்த முன் அனுபவமும் இல்லாம முதல் விமானம் தாங்கி கப்பலை 14 வருஷத்துல இந்தியா கட்டி முடிச்சது பல உலக நாடுகளையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சரி, இவ்வளோ பெரிய கப்பல் ஏன் பாதுகாப்புக்கு முக்கியம்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவை ஏதோ ஒரு நாடு கடல் வழியா தாக்குதுன்னு வச்சுப்போம். இருக்கிறதுலயே வேகமா நம்மளை பாதுகாத்துக்கணும்னா அதுக்கு நம்ம விமானப்படையை தான் நம்பி இருப்போம். அப்படிப்பட்ட விமானங்கள் ஒரு வாட்டியும் ஃபியூயலுக்காக கரைக்கு வந்தா அந்த விமானத்தோட பயன்பாடு பாதிக்கப்படும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் விமானம் தாங்கி கப்பல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கப்பல்கள்ல போர் விமானங்களை தரையிறக்கி பழுது பார்க்கவோ இல்ல ஃபியூயலை நிரப்பி திரும்ப வானில் செலுத்தவும் முடியும். ஒரே நேரத்தில் இந்த கப்பலில் 30 ஃபைட்டர் ஜெட் வரைக்கும் இறக்கி நிறுத்த முடியுமா? அது கூடயே 4 ஹெலிகாப்டரையும் இறக்கி நிறுத்த முடியுமா? இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 1700 இந்தியன் நேவி சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கான வசதிகளும் செஞ்சுருக்காங்களாம். இந்த 1700 சோல்ஜர்ஸும் 24 மணி நேரம் ஷிஃப்டில் வேலை செஞ்சு இந்த கப்பலை இயக்குறாங்க. இந்த 1700 சோல்ஜர்ஸுக்கு தேவையான உணவுலேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாமே இந்த கப்பல்லையே இருக்கான். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோட இந்தியாவோட மேக் இன் இந்தியா மூவ்மெண்ட் முடியாது. இன்னும் வர காலங்களில் இந்தியாவுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்கள், அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு சின்ன ப்ராசஸர்ல இருந்து மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் வரைக்கும் எல்லாமே இந்தியாவிலேயே உருவாக்குறதுக்கான வேலைகளில் நம்ம இந்தியா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேற எந்த விஷயத்தெல்லாம் இந்தியா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்காம சொந்தமாக தயாரிக்க ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.